සුබෝදෑසන ජීවමාන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් අද දවසේදී ජීවන මන්න දවස් පතා තුළින් ඔබ හැම කෙනෙක්වම ඉතාමත් ආදරයෙන් கௌரவයෙන් පිළිගන්නවා. காலை வணக்கங்கள். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளும் கூட ஜீவன மன்னாவோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ඉතින් අද මේ සතියතුබට යහපත් දවසක් යහපත් සතියක් වේවි කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඉතින් සන්තෝෂයෙන් සතුටින් ඔබගේ දවස මේ කාලය ඔබ ආරම්භ කරන්න. இன்றைய நாளும் நன்மைய நாளாய் அமையட்டும். அதோடு சந்தோஷமாக இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே நன்மையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ඔමගේ ප්‍රේමවන්ත දේවදරුවනේ, අපි ගොඩාක් තීරණ ගන්නවා අපේ ජීවිතය තුළ. බොහෝ තීරණ අපේ ජීවිතය තුළ ගන්නවා. அநேக தீர்மானங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற நேரம் உண்டு. අපි දැන් සමහරක් දේවල් අපි ගන්නවා අවුරුද්දේ මුල අපේ ජීවිතේ නරකයි කියලා තියෙන දේවල් නරක පුරුදු නේ අපි නවත්තනවා හයි කරන්නේ නැහැ කියලා අන්න ඒ වගේ තීරණයක් ගන්නවා. සමහරක් දේවල් අපි නතර කරනවා. සමහරක් දේවල් නතර කරන්න උත්සාහ කරනවා. මේ වගේ අපේ තීරණයන් තුළ බොහෝ දේවල් අපි ඇතුළත් කරලා තියෙනවා. நாங்கள் அநேக தீர்மானங்களை எடுக்க பழகி இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சில தீர்மானங்கள், சில முடிவுகள் நாங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு பொருத்தனையாக எடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கெட்ட பழக்கங்கள், செய்யக்கூடாதவைகள், இவைகளை நாங்கள் விட்டு விடுவோம் என்ற இதே போல அநேக தீர்மானங்கள் நாங்கள் எடுக்கிறோம். නමුත් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවත්, நியமයක්, දෙවියන් වහන්සේගේ තීරණයත් හරි වෙනස්. கர்த்தருடைய நியமனங்களும் கர்த்தருடைய தீர்மானங்களும் வேறானவைகளாய் இருக்கிறது. මොකද දෙවියන් වහන්සේ තීරණ කරොත්, දෙවියන් වහන්සේ තීරණයක් ගත්තු, දෙවියන් වහන්සේ කරන්න කියලා හිතුව, අනිවාර්යෙන් ඒක කරලා තමයි දෙවියන් වහන්සේ නවත්තන්නේ. எதை தேவன் செய்ய நினைக்கிறாரோ அதை செய்துதான் தேவன் அதை முடிப்பார். ඉතින් ඒ නිසා අපි මේ පොළව තුළ සමහරක් නියමයන් අපි දකිද්දී, අපි බලද්දී ඇත්තටම සමහරක් දේවල් පුදුම හිතෙනවා. දැන් උදාහරණයකට මේ පොළව අවුරුදු මිලියන ගාණක් පරණයි. නමුත් දෙවියන් වහන්සේ පොළවට දුන්නා වූ නියමය තමන් වටේ කැරකෙන්න ඕනේ. එක දවසක් පොළව ඉර වටේ කැරකෙන්න ඕනේ. ඒක වසරක්. එතකොට දැන් මේ පොළව දෙවියන් වහන්සේගේ නියමය අවුරුදු ගාණක් එක දිගට කරගෙන ඇවිල්ලා තියෙනවා. தேவனுடைய தீர்மானங்களும் நியமங்களும் கொஞ்சம் வித்தியாசமானது. உதாரணமாக இந்த பூமியை எடுத்தால், இந்த பூமி மில்லியன் வருட கணக்குகளுக்கு முதலாக இந்த பூமி உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட நாள் முதல் பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதும், அது ஒரு நாள் என்று அழைக்கப்படுகிறது. பூமி சூரியனை சுற்றி வருவது ஒரு வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது எந்த இடத்திலுமே இது நிற்கவில்லை. මේක දිගටම කොතනකවත් නැවතුන්නේ. දැන් අපි දකිනවා නගද මියන්මාර්වල භයානක භූමිකම්පාවක් ආවා. භූමිකම්පාවක් ආවා, භයානක ලක්ෂ දහස් ගණන් මිනිස්සු මැරුණා. එතකොට ඒච්චර ලොකු භූමිකම්පාවක් ආවා කියලා පොළවට ඒක දැනුනේවත් නැහැ. පොළව දෙවියන් වහන්සේගේ නියමයට අනුව කැරකෙමින් තියෙනවා. அருகிலே கடந்த நாட்களிலே மியன்மாரில் ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அது பூமி அதை கணக்கெடுக்கவே இல்லை. பெரிய பூமி அதிர்ச்சி, அநேக ஆயிரக்கணக்கான பேர் மறித்தாலும் பூமி நிற்கவில்லை. பூமி தேவன் தனக்கு கொடுத்த வேலையை பூமி செய்து கொண்டிருக்கிறது. පොළව දෙවියන් වහන්සේ අර දුන්න වැඩේ ලස්සනට කරගෙන ඉන්නේ. ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ நியமයන් අපිට වෙනස් කරන්න බෑ. தேவனுடைய நியமங்களை எங்களால் மாற்ற முடியாது.
සරලව දේශනා කාරයා හරි ලස්සන දෙයක් කියනවා. අපි පෙරලගමු. hina වුණාද අද? මතක ඇතු hina වෙලා ඔබගේ දවස පටන් ගන්න. right? நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். மறக்காம சிரித்து இன்றைய நாளை ஆரம்பியுங்க. දේශනාකාරයාගේ පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය. ප්‍රසංගි 7வது அதிகாரம் 13வது වසனம். දෙවියන් වහන්සේගේ වැඩය මෙනෙහි කරන්න. මක්නිසාද උන්වහන්සේ ඇද කළදේ ඇද අරින්ට පුළුවන් කාටද කියලා අහනවා. ஹல்லேலூயா. இந்த தமிழ் பகுதியில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? දෙවියන් වහන්සේ ඇද කළදේ කෙලින් කරන්න කාටවත් බෑ. මකවනේ සමහරක් නියමයන් මොනදේ වුණත් දෙවියන් වහන්සේගේ රටාවට සිද්ධ වෙමින් යනවා. சில நியமங்கள் தேவன் கோலனாக்கினதை நேராக்குகிறவன் யார்? சில நியமங்கள் என்ன நடைபெற்றாலும் கூட, என்ன நடந்தாலும் தேவனுடைய செயலை செய்து கொண்டே இருக்கிறது. මේක අපේ ජීවිතේ විය යුතුයි. අපේ දෙවියන් වහන්සේගේ නියමයන් වලට, දෙවියන් වහන්සේගේ සැලසුමට කීකරු වෙච්ච, යටහත් වෙච්ච චරිත බවට අපි පරිවර්තනය වෙන්න ඕන. நாங்கள் தேவனுடைய நியமங்களுக்கும் தேவனுடைய தீர்மானங்களுக்கும் நாங்கள் அடிபணிகிற ஜனங்களாய், கீழ்ப்படுகிற ஜனங்களாய் நாங்கள் மாற வேண்டும். අපි විශ්වාස කරන්න ඕනේ දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ මොන දේට අවසර දුන්නත් ඒ දේ යහපත පිණිසයි දෙවියන් වහන්සේ අවසර දෙන්නේ කියලා. நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் எதை எங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்தாலும் அது நன்மைக்கேதுவாகவே අනුමதிக்கிறார் என்று. සමහරක් වෙලාවට පුංචි ළමයිට බෙහෙත් දෙද්දී පුංචි ළමයි වමනේ කරනවා. අම්මලා සමහරවිට අම්මලාටත් කේන්ති යනවා. කොච්චර බෙහෙත් දුන්නත් බොන්නේ නැහැ නේ කියන. சில நேரங்களில் சிறு பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது அந்த மருந்துகளை பிள்ளைகள் வாந்தி எடுத்துட்டு விடுவார்கள். அப்பொழுது தாய்மார்கள் கத்துவாங்க, என்ன இது அப்படின்னு. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகள் மக பிரேமவந்த தேவதாரவனே, අපි විශ්වාස කරන්න ඕනේ දෙවියන් වහන්සේ මොනවා කරත් යහපතට. நாங்கள் நம்ப வேண்டும் தேவன் எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்று. ඒකයි දෙවියන් වහන්සේගේ නියමයන් කෙරෙහි අපි තබන විශ්වාසය. அதுதான் தேவனுடைய நியமங்களை குறித்து நாங்கள் வைக்கும் விசுவாசம். අපි සමහරක් වෙලාවට අපේ සැලසුම් ඉස්සරහට දානවා. எங்களுடைய தீர்மானங்களை சில நேரங்களில் நாங்கள் முன்பாக வைக்கிறோம். ඒ සැලසුම් වැරදුනාම අපි දෙවියන් වහන්සේ ළඟට යනවා. அந்த திட்டங்கள் பிழையான உடனே நாங்கள் தேவனிடத்திலே செல்கிறோம். එතකොට දෙවියන් වහන්සේගේ නියමයන් කෙරෙහි ඇති විශ්වාසය, දෙවියන් වහන්සේ මා පිට තැබූ සැලසුම ගැන මට ඇති විශ්වාසය හීන වෙනවා. அந்த நேரத்திலே வேற வழி இல்லாமல் தான் நாங்கள் தேவனை விசுவாசிப்பதினாலே தேவன் எங்கள் மீது வைத்த திட்டங்கள் அது பெருமதியற்றதாய் போகிறது. එනිසා දෙවියන් වහන්සේගේ නියමයන් කෙරෙහි ඔබ විශ්වාස කරන්න. අම්මා කෙනෙක් දරුවාට බෙහෙත් තිත්තයි කියලා දන්නවා. ඒ වුණාට අර උණ හොඳ වෙන්න තිත්ත බෙහෙත් දෙන්න ඕන නිසා ගා මරාගෙන අල්ලලා තියලා දරුවාට මේ බෙහෙත් ටික දෙනවා. right? தாய்க்கு தெரியும் இந்த மருந்து கசக்கும் என்று. ஆனாலும் பிள்ளையை சுகமாக்க வேண்டுமே என்கிற ஒரு நோக்கத்தோடு அடித்து பிடித்து எப்படியாவது அந்த பிள்ளைக்கு அந்த மருந்தை கொடுப்பார்கள். ඒ වගේ තමයි අපේ දෙවියන් වහන්සේගේ. අපිට සමහර කාලවල අමාරු කාලවල එනවා. නමුත් බය වෙන්න එපා. அப்படிதான் எங்களுடைய தேவன். சில காலங்கள் எங்களுக்கு கஷ்டமான காலங்கள் வரும். அதை குறித்து பயப்படாதீர்கள். මොකද ඔබව කැඳෙව්වා වූ දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා රෝමපතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 28 වෙනි පදේ. දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නට, එනම් උන්වහන්සේගේ අභිප්‍රාය අනුව කැඳවනු ලබන්නන්ට සියල්ල යහපත පිණිස එකට ක්‍රියා කරන බව. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனை நேசிப்பவர்களுக்கும் தேவனுடைய
தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் சகலமுமே நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. ரோமர் 8:28 அவருடைய වචනතිල. එනිසා ඔක්කොම හොඳටයි කියන එක විශ්වාස කරන්න. அதனால எல்லாம் நன்மைக்கே என்பதை நம்புங்க. මොකද දෙවියන් වහන්සේගේ நியமයන් ඔබගේ ජීවිතය තුළ සම්පූර්ණ කරන්න යනවා. தேவன் தன்னுடைய நியமங்களை உங்களுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமாக்க போகிறார். நியமයන් කෙරේ විශ්වාස කරන්න. அந்த நியமங்களை நம்புங்க. දෙවියන් වහන්සේගේ සැලසුම කෙරේ විශ්වාස කරන්න. தேவனுடைய திட்டங்களை நம்புங்க. දෙවියන් වහන්සේගේ සැලසුම තුළ ඔබගේ ජීවිතයට කිසිම අගුණ දෙයක් නැහැ. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்திற்குள்ளே உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமான காரியங்கள், எதிரான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. සියල්ල ඔබගේ හොඳට, ඔබගේ යහපතට දෙවියන් වහන්සේ තීරණය කරනවා. எல்லா காரியம் நன்மைக்கேதுவாய் தேவன் தீர்மானிக்கிறவராய் இருக்கிறார். එනිසා ඔබව කැඳෙව්වා දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න. ඔබ මොන බාධා ඉදිරියේ අද හිටගෙන ඉන්න මේ සතිය පළවෙනි දවසේ සඳුදා දවසේ මොන බාධා ඉදිරියේ ඔබ හිටගෙන හිටියා බය වෙන්න එපා. දෙවියන් වහන්සේ ඔබට ජය දෙන දෙවියන් වහන්සේ. இந்த திங்கட்கிழமை நாளிலே எந்த தடைக்கு நடுவில் நீங்கள் இருந்தால் பயப்படாதிருங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. ඔබට ජය දෙන්නව දෙවියන් වහන්සේ. එනිසා විශ්වාසවන්ත දෙවි කෙනෙක් ඉදිරියේ ඔබ ඉන්නේ කියන එක මතක තියාගන්න. நீங்கள் ஒரு உண்மையுள்ள தேவனிடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. දෙවියන් වහන්සේගේ වචනයකින් උන්වහන්සේගේ ක්‍රියාවන් මෙනෙහි කරන්න. මෙනෙහි කරන්න. චුට්ටක් පටපිට බලන්න, මේ පොළව දිහා බලන්න, අහස දිහා බලන්න. ඉර උන්වහන්සේගේ නියමයට අනුව වැඩ කරන, හඳ උන්වහන්සේගේ නියමයට අනුව වැඩ කරන අපි එලාම් තියලා ඉර කූද්දලා එන්න උඩට කියලා කියන්නේ නැහැ. නේද? வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், கடலை பாருங்கள், சூரியனை பாருங்கள். நாங்கள் யாருமே காலையிலே எல்லாம் வைத்து சூரியனை எழுப்புவதில்லை. காலையிலே வா என்று. ඒ හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේගේ නියමය අනුව සිද්ධ වෙන දේවල්. அது எல்லா காரியமும் தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய நியமனத்தின்படி நடக்கிறதா இருக்கிறது. එනිසා උන්වහන්සේව විශ්වාස කරන්න. ඇදහිල්ලෙන් තදින් අල්ලගන්න. දෙවියන් වහන්සේ බලවත් දේ ඔබගේ ජීවිතය තුළ කරන්න යනවා. தேவனை விசுவாசியுங்கள். தேவனை இறுக்கமாய் பற்றிக் கொள்ளுங்கள். தேவன் வல்லமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ඉතින් ඔබට ජය දවසක් අපි යාඥා කරමු. අද දවසේදී ජීවමාන දයාවන්ත මගේ ආදර ස්වාමිනී, මෙන්න අද දවසේදී මේ සඳුදා දින උදෑසන ඔබගේ දරුවන් ඔබගේ බලවත් හස්තයට බාර කරන. ඔබගේ දරුවන් එකිනෙකිනාව ආශිර්වාද කරන්න. ඔබගේ බලවත් හස්තය උන්ගේ ජීවිතය තුළ නිදහස් කරන්න. අද දවසේදී ස්වාමිනී උන් මුහුණ දීගෙන ඉන්න හැම අභියෝගයකදීම උන්ට ජය දෙන්න ස්වාමිනී. මේ සතිය තුළ තියෙන උන්ට ආරම්භ කරන්න තියෙන දේවල්, රැකියාවන්, ව්‍යාපාරෙන් හැම දෙයකදීම උන්ගේ දෑත් ඔබ ආශිර්වාද කරන්න, සඵලවත් කරන්න. යක්ෂයාගේ සියලුම බාධක මේ සතිය තුළ ඔවුන් එකිනෙකිනාගේ ජීවිතයෙන් ඉවත් කරන්න මගේ ආදර ස්වාමිනී. ඔබ බලවත් දෙයක් ඔවුන්ගේ ජීවිතය තුළ කරන්න මගේ ආදර ස්වාමිනී. මේ සතියත් ආශිර්වාදමත් සඵලවත් සතියක් ඔවුන් එකිනෙකිනාගේ ජීවිතය තුළ කරන්න ස්වාමිනී. මෙන්න ඔබගේ හස්තයට බාර කරනවා පියාණනි. ඔබගේ දරුවන් සමග ඉන්න සියල්ලේදී ඔවුන්ව ආශිර්වාද කරන්න. සියලු යහපත් දේවලින් ඔවුන්ගේ ජීවිතය පුරවන්න මේ සතියේදී ආශිර්වාද කරන්න කියලා ඔබගේ හස්තයට බාර කරනවා යේසුස් වහන්සේගේ අතිශය බලවත් නාමයෙන්. ஆமென். கிருபையுள்ள ஆண்டவர் இயேசுப்பா, இன்றைய நாளிலும் கூட இந்த மன்னாவை காலையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இயேசுவே, ஆசீர்வதிங்க இந்த கிழமையும். அவர்கள் ஆரம்பிக்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், அவர்களுடைய வியாபாரங்கள், தொழில்கள் ஆரம்பிக்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். பாய் எல்லா காரியங்களையும் நீங்க கூட இருங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற இந்த கிழமையை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க கூட இருங்க இயேசுப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உடைய சுப தவசக், ஜெய தவசக், இனிய நாளும் வெற்றி நாளாய் அமையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.